வணக்கம் விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை இப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இதோட வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ என்னடா அது தசாபுத்தி பலன்களை பற்றி எதுவும் சொல்லலைன்னா, இப்போ தசாபுத்தி பலன்களை நம்ம தனி வீடியோவாக போட்டுறோம். காரணம் என்னென்னா, இதுவே பெரிய வீடியோவாக மாறிடுது. ஸோ அது கொஞ்சம் சிரமமாக இருக்கின்றனால அது தனி வீடியோ வரும். ஸோ தசாபுத்தி பலன்கள் தனி வீடியோ வரும், கண்டிப்பாக பாருங்கள். ராசி துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து 12ல் வந்து நீச்சமாக. ஸோ 12 நீச்சமாகும்பொழுது கொஞ்சம் தேவையில்லாத மனக்கலக்கங்கள், இதனால் நைட்டை தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 8ஆம் அதிபதி என்னும்போது தேவையில்லாத ஒரு விஷயத்தை போட்டுக்கிறது, குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ குடும்பம், கணவன் சம்மந்தமான விஷயங்கள், கணவன் மனைவி உறவு, இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு குழப்பிக்கிறதுக்கான விஷயங்களாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் தூக்கி போடுங்க. கொஞ்ச நாள் ஆகிடும். புதன் வியாழனுக்கு மேலே வந்து நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. கொஞ்சம் ஏடாவிடமாக பேசிடுவோம். ஸோ பேசிட்டு ஐயோ என்னடா அது பேய்ச்சேட்ட மாதிரி வேலையில் இருக்கவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வேலையில் வந்து ஏதாச்சும் வந்து ஏடாவிடமாக பேசிட்டு வேலையில் பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குதுன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. 3ஆம் அதிபதி குரு. ஸோ 3ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் 3, 6, 8னாலே இந்த குரு தசா புத்தி அந்த நடக்கணும். ரொம்ப உஷாராகணும். வேலையில் வந்து எதாவது மாற்றம் கொடுப்பாங்க, வெளியூர் பிரயாணம், ஏன்னா வெளியூரில் போகிறோம்னா பக்கத்து சீட்டுக்காரன் ஏதாச்சும் மண்டை காய்ச்சல் பண்ணுவான், நம்மளை வந்து மண்டை துண்டுவானுங்கன்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்கணும். வேலையில் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏதாச்சும் வதந்திகள், எவனோ ஒருத்தன் ஏதாவது நம்ம காதில் போட்டுருவோம், அவனுக்கு தெரியுமா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவான், அது வந்து நம்மளை வந்து ரொம்ப பேஜார்படுத்திடும். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து வேலை சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் வந்து நமக்கு டென்ஷன் இருக்கும். ஏன்னா வந்து 3, 6, 8னாலே வந்து தேவையில்லாத 8, 2 ஏன்னா அந்த 3, 6, 8னாலே தேவையில்லாத விஷயத்தை மண்டையில் போட்டு குழப்பிக்கிறது. தம்பிங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவனா மண்டை காய்ச்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டம் தான். ஏன்னா வந்து அது ஒரு குரு இருக்கிற இடம் 8. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ பெரிய ப்ளஸ் ஆகி ஒரு பெரிய லெவலில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது 4ஆம் அதிபதி 5ல் வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி போதும் குருவுடைய சாரத்தில் போகும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ அந்த என்னென்னா அம்மாவும் சரி குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் ஒரு சின்ன மனக்குழப்பங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் சண்டை போடுற மூட்லேயே இருப்பானுங்க. சில பேர் பார்த்திங்கன்னா என்ன சொன்னால் உருனே இருப்பான், என்னடா அவன் பிறக்கும் போது மேனுஃபேக்சரிங்லேயே இப்படி பிறந்துட்டானாங்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்படி யாரை பார்த்தாலும் நீ பார்க்குறதே இப்படி தான் பார்ப்பான், என்ன அப்படின்வான். எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி இருக்காங்க. ஸோ அவங்க பார்க்குறதே என்னம்மா அப்படின்னா அந்த அம்மா அவ்வளோ பேசும்போது எனக்கு கட்டி பிடிச்சிட்டு பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும். அவ்வளோ அன்பாக பேசுகிற மாதிரி இடம் பேசுறது என்ன அப்படின்னும். அது நமக்கு அவ்வளோ இதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் பேசுறது கேட்கும்போதே. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்குங்க. அதெல்லாம் காமெடி பீஸுங்க. 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும் வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 7ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவில் வந்து ரொம்ப நல்லா சூப்பரான ஒரு விஷயங்கள், நல்ல விஷயங்களாக இருக்கும். பட் இருந்தால் சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும் கொஞ்சம். ஒரு ஏன்னா ராகுடைய சாரத்தில் போகுது, உள்ளுக்குள்ளே வந்து ஏதாச்சும் ஒன்று மைண்டில் வச்சுக்கினே பேசுவாங்க 2 பேரும். ஸோ அதனால் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாருங்கிற மாதிரி வெளியில் சிரிக்கிற மாதிரியே இருக்கும். உள்ளுக்குள்ளே ஏய் நான் நடிக்கிறியாடுங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ரோல் ஓடின்னு இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் சும்மா கொஞ்ச நாள் தான், அது மாறிடும். செவ்வாய் வந்து மாறிடுச்சுனாலே சரியாயிடும். குரு செவ்வாய் சாரத்தில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கணவன் மனைவி நடுவில் உள்ளுக்குள்ளே திட்டிப்பீங்க மனசுக்குள்ளேயே, ராஸ்கல் நான் பேசுகிறான் பாருணும். இது வந்து ஏய் என்னடி நடிக்கிறியா அப்படின்னு இவர் ஒரு கதையை விட்டுவார். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. வெளியூர் பிரயாணம்லாம் போகும்போது கொஞ்சம் உஷாராக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் அந்த ஒரு கம்ஃபர்ட் இல்லாமல் ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் போது 8ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்தை மண்டையில் போட்டு ஓட்டிட்டிங்கன்னா ஐயோ தூக்கம் இல்லையே அம்மா அப்படின்னு புலம்புறது, இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க புலம்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கண்டுக்காமல் விடுங்க. யாருக்காகவும் வருந்தி யாரும் ஆக போகிறது இல்லை. இதுதான் சொல்லுவோம். ஏன்னா ஒரு பெரிய சிங்கரு நம்ம ஏரியாவில் தான் இருக்கிறாரு. ஸோ அவ்வளோ பெரிய சிங்கர், நான் அது சிங்கர் பேர்லாம் சொல்ல மாட்டேன், பெரிய சிங்கர். அவர் பசங்க பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து ரோட்டில் ஒரு பசங்க போகும்போது வீட்டை அப்படியே பார்த்துட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு வச்சு அடிட்டுன்னு வச்சுட்டான்னு போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு.
போலீஸ் கேஸை இந்த 2 பசங்களும் எஸ்கேப்பு. ஸோ அவ்வளோ பெரிய அப்பாவுடைய சிங்கரோட பசங்க இந்த மாதிரி புரித்தனம் பண்ணியிருக்கிறாங்கன்னா எவ்வளோ கேவலமான விஷயம். அந்த மாதிரி அவங்களுக்காக அவர் என்ன பண்ணுவார் பாவம். அதே மாதிரி இன்னொரு சிங்கரோட பையன் பார்த்திங்கன்னா ஒரு 400 கோடிக்கு மேலே அழிச்சிருக்கு. அப்படி எந்த சிங்கர்னு நான் சொல்ல மாட்டேன், ஓகேங்களா. ஸோ ஒரு 400 கோடியை காலி பண்ண பிள்ளைங்களாம் இன்னும் தெரில. சிங்கரோட பசங்களே இந்த மாதிரி தான் இருக்கிறாரு, கொஞ்சம் ஏடாவோடவாக தான் இருக்கிறாரு இவ்வளோ இருக்குது. சரி விடுங்க. ஸோ அதனால் மற்றவங்கள நினச்சி புலம்புறது, டென்ஷன் ஆகிறதெல்லாம் ஓரம் கட்டிட்டு அவருக்கு அதையே பார்ப்போன்ற லெவலில் போயிடுங்க. சில நேரத்தில் நீங்களே குழம்பிப்பீங்க, நடக்காத ஒரு விஷயத்தையும் போட்டு இப்படின்னு போட்டு குழப்பிங்க. இதெல்லாம் தூக்கி போட்டு ஓரம் போட்டு விடுங்க. பிரயாணம் போது கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் உஷாராக இருங்க. கொஞ்சம் தேவையில்லாத ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏன்னா 9ஆம் அதிபதி செவ்வாய் 6ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறது, அங்கே போகிறது இங்கே போகிறது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். 10ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நிறைய ஏற்றங்களை தரதுக்கான வாய்ப்பு. தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். 11ஆம் அதிபதி சூரியன் நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். அது பாதகஸ்தானமாக சுயசாதத்தில் போகும்போது அந்த ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துருவாங்கிறது உண்மையான விஷயம். 12ல் பார்த்திங்கன்னா சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது 8-12 தேவையில்லாத விஷயம் போட்டு புலம்பிக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே வச்சு பொறுமிக்கிட்டு இருக்கலாமல் தூக்கி போட்டு ஹாப்பியாக இருக்க பாருங்கள். ஸோ நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள்லாம் வரணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒன்று வச்சோம் எந்த சாமியானா ஒன்று வச்சோன்னா அந்த சாமி உள்ளே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கு நான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயம் நடக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஹாப்பியாக இருங்க, ஓகேங்களா. சொல்கிறது விடைவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். என்னடா அது தசாபுத்தி பலன்கள் சொல்லியே நீங்கள் கேட்கலாம். தசாபுத்தி பலன்கள் நம்ம தனி வீடியோவாக போட்டுருவோம். ஏன்னா இது மொத்தமாக போடும்போது ரொம்ப பெரிய வீடியோ இருக்கிறனால தனியாக போடுறோம். தனியாக வீடியோவில் பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களை டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 விஷயங்க. ஸோ வாழ்க்கையில் நமக்கு மேஜராக பாதிக்கிற ஒரு 3 விஷயங்கள். அதுலேருந்து நம்ம எப்படி வரது அப்படிங்கிறது தான். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டின மாதிரி இருக்கும். நம்ம எதுவும் பண்ணலைங்க, ஆனால் எங்கே போனாலும் நம்மளை இப்போ சுற்றி அடிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம மூதாதையர்கள், நம்ம முன்னோருடைய ஒரு சில பிரச்சனைகள் நம்மளை பாதிக்குது. இதிலேருந்து வெளியில் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா திதி. ஸோ நீங்கள் ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க. அந்த திதி சூனியம்ங்கிற ராசிகள் இருக்கும். ஸோ அதில் மாட்டிகிட்டு இருக்கும் சில கிரகங்கள். ஸோ அதுக்கான தெய்வங்கள் இல்லை அதுக்கான அந்த திதிக்கான ஒரு மந்திர உச்சாடனங்கள் இருக்கும். நீங்கள் அது சும்மா யூடியூப்பில் போனீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ கோயில்களுக்கு போயிட்டு வரதோ இல்லை அந்த பர்டிகுலர் இறைவனை வணங்குறதுனால நீங்கள் கண்டிப்பாக அந்த மூதாதையருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு நீங்கள் அந்த பூர்வீக கர்மாலேருந்து வெளில வரங்க. இது நீங்கள் செய்யலை, பட் உங்களுக்கு ஏதோ போகிற இடங்கள்லாம் ஒரு ட்ராப் இடிக்கிற மாதிரியே இருக்கும். எவனோ செஞ்சுட்டாங்க முடியலைங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது திதிக்கான விஷயங்கள். ஸோ உங்கள் திதி என்ன திதியோ அதுக்கான வழிபாடு பண்ணும்போது அந்த பூர்வீக கர்மாங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. அதுக்கு அடுத்தது நடைமுறையில் இப்போ டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சங்கடமாக இருக்குங்க, இன்றைக்கி என்ன பண்ணுவேனே தெரியல, டெய்லி ஒரே பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்க நட்சத்திரம். சரி, நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ ஸோ அந்த நட்சத்திரத்துக்கான தெய்வங்களை வணங்குவதோ உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை அந்த நட்சத்திரம் வர நாளைக்கு வணங்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கான ஒரு கர்மா நட்சத்திரம்னு ஒன்று வரும், கர்ம கிரகம்னு ஒன்று வரும். அது சம்மந்தமான பொருட்கள் வாங்கி கொடுக்குறது. ஸோ பொருட்கள்னால் கர்ம நட்சத்திரங்கிறது நீங்கள் யூடியூப்பில் போனால் நிறைய கிடைக்கும். ஸோ அது உங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன கர்ம, உதாரணம் சொல்ல போனால் இந்த கேட்டை நட்சத்திரம்னு வச்சுப்போமே, கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திரன் வரும். ஸோ அப்போ உணவு வாங்கி கொடுக்குறது. ஸோ ஏதோ ஒரு உணவு வாங்கி கொடுக்குறது. திருவோணம்னா சுக்கிரன் வரும். சுக்கிரன் ஏதாச்சும் பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள், பெண்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணுறது, ஒரு பெண்களுக்கு சேலை எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நட்சத்திரம் வர அன்னைக்கு பண்ணும்போது உங்களுக்கு அன்றைய அந்த டே டு டே லைஃப்பில் இருக்கிற தினமும் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையிலேருந்து இது வெளியில் கொண்டு வரும். ஸோ இது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். நாளைக்கு என் பேரன் பேரன் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், எனக்கு நாளைக்கு ரொம்ப சிறப்பாக அமையணும், நான் ரொம்ப சூப்பராக இருக்கணும்னா நீங்கள் பிறந்த கிழமை. ஸோ நீங்கள் பிறந்த கிழமை அன்றைக்கி இறை வழிபாடு. ஸோ அந்த கிழமைக்கான தெய்வம். ஸோ சனினா குலதெய்வத்தை வச்சுக்கலாம். ஸோ உங்கள் குலதெய்வத்தை பிடிக்கிறது. சாமி எனக்கு குலதெய்வமே தெரியாது அப்படின்னீங்கன்னா ஐயப்பன். ஸோ ஹரிஹர சுதன் ஐயப்பன். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு ஹரிஹர சுதன் ஐயப்பன் தான் குலதெய்வமாக வச்சுக்கிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது ஸோ அது வேறு ஒரு லெவலில் உங்களை கண்டிப்பாக கொண்டு போவாங்க. ஸோ அது நீங்கள் பண்ணி பாருங்கள், அதோடய எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ சப்போஸ் வெள்ளிக்கிழமையில் வருதுன்னு வச்சுங்களேன். வெள்ளிக்கிழமைங்கிறது யார்? மகாலட்சுமி, சுக்கரனுடைய தினம். ஸோ சுக்கரனுக்கான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது. ஸோ வெள்ளிக்கிழமை போய்ட்டு இந்த மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது, இந்த பெண் தெய்வங்களை வழிபாடும்போது கண்டிப்பாக அந்த எஃபெக்டை கண்டிப்பாக கொடுத்துருங்க. இப்போ
புதன் போது பெருமாளை குறிக்கும். ஸோ பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமைகள் நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தால் புதன்கிழமையில் வந்து பெருமாளை போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கிழமைகள் நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு அது பண்ணிட்டுருந்தீங்கன்னா உங்களது சந்ததிகள், ஸோ ஃப்யூச்சரில் இருக்கிற சந்ததிகள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 3 விஷயம் நீங்கள் வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த 3 விஷயத்தை வந்து தவிர்த்து எல்லாமே வந்து ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் கர்ணம்னு ஒன்று இருக்குது. ஸோ கர்ணநாதன்ற ஒரு விஷயம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். ஸோ அந்த தெய்வத்தை மனதார உள்ள வழிபாடு பண்ணிங்கன்னா அது சேஃப்டி மெஷர். ஸோ உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு சேஃப்டி பண்ணி வைக்கும். ஸோ இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இவ்வளோ ரகசியங்கள் இருக்குது. முக்கியமாக வந்து இதை வந்து நாங்கள் எப்படி இன்னும் வேறு மாதிரி பார்க்குறதா இருந்தால் ஒரு பிரசன்னம் பார்க்குறோம்னு வச்சுக்கோமே, ஒருத்தருக்கு ஜாதகம் இல்லைன்னா நம்ம பிரசன்னம் பார்ப்போம். ஸோ அந்த பிரசன்னம் பார்க்கும்பொழுது இவன் முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கிறத வந்து திதியை வச்சும், ஸோ இவன் நடைமுறையில் எப்படி இருக்காங்கிறத நட்சத்திரத்தை வச்சும், ஃப்யூச்சரில் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத கிழமையை வச்சும் வந்து தீர்மானம் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ நீங்கள் இந்த வழிபாடை வந்து இப்படியே பண்ணிங்கனாலே ரொம்ப அற்புதமான இந்த 4 விஷயத்தை பண்ணிங்கனாலே போதும், அற்புதமான பலன்கள். ஸோ வேலையில் வந்து வேறு லெவலில் வந்து உங்கள் லைஃப் மாற ஆரம்பிக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், சிறப்பான பலன்கள் உங்களுக்காக காத்துக்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.